வலிக்குதா கண்மணி? அடிபட்டா வலிக்காதா? சுச்சுவேஷன் சரியில்லை. இதுகிட்ட எப்படி மீட்டர் போடுறது? ச்சே, என்ன இப்படி ஆயிப்போச்சு? ரத்த காவெல்லாம் கொடுத்தோம், காரியம் கெட்டு போச்சே. ஆமா ராமலிங்கம், எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மாப்பிள்ளை கேட்டிருப்பாருன்னு தெரியாம ஒளரி கொட்டி நாங்களே எங்களை காட்டி கொடுத்துக்கிட்டோம். என்ன நாங்களேன்னு என்னையும் சேர்த்து சொல்ற? ஒளர்னது நீ. ஏண்டி நீ என் கூட சேர்ந்து பேசல? ஆமா, ஆனா நான் சும்மா தானே இருந்தேன். நீ தானே ஆரம்பிச்ச. நான் ஆரம்பிச்சா உனக்கு அறிவில்ல? நீ பேசாம இருந்து ஏன் வாய அடைச்சிருக்கலாம்ல? இங்க பாருமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி பேசாத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு மண்டையில ஓங்கி ஒரு போடு போட்டுருவேன். போடுவேன். என் மண்டையில சும்மா சும்மா கொட்டினதுக்கு தண்டனையாதான் இப்ப உன் கையில அடிபட்டிருக்கு. இப்ப எப்படி கொட்டுவ? கிண்டலா பண்ற? என்னம்மா நீங்க அம்மாவும் பொண்ணு சின்ன பிள்ளையாட்ட நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. பாரு, உன்னால இவெல்லாம் அட்வைஸ் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஆமா, ஐயா பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, அதனாலதான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சாதானே கட்டிங்க்கு கரெக்ட் பண்ண முடியும். இல்ல ராமலிங்கம்? அது ஐயோ, அடுத்த பிளான் அங்க பிரதட்சணம். என் மாமியாக்காரிக்கு கொஞ்சம் பக்தி அதிகம். அதனால அவ போற கோயில்ல மஞ்ச சேலைய கட்டிக்கிட்டு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி நடிக்க போறேன். அவளும் இறக்கப்பட்டு எதுக்கு இதெல்லான்னு கேப்பா. எல்லாம் நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தான்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லி அழுது சீனை போட்டாலே போதும். அந்த மரகதம் மனசு மாறிடுவா. அது போதும். அதை வச்சு அவளை கரெக்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன். ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. அத நீ நல்லாதான் பண்ற. ஆனா ரிசல்ட் தான் யானைக்கு கோணையா வருது. இல்லம்மா, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. இந்த பிளான் பக்காவா நடக்கும் பாரு. நடந்தா சரி. ராமலிங்கம், நீ என்ன பண்றேன்னா, நாளைக்கு காலையில உங்க மாமியார் மரகதம் எத்தனை மணிக்கு எந்த கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வேவு பார்த்து சொல்லணும். அவ்வளவுதானே? அடேங்க அப்பா, எள்ளுனா எண்ணெயா இருக்கானே. அட என்ன கோயிலாமா, எள்ளு எண்ணெய்னு பழைய காலத்து பழமொழி எல்லாம் சொல்லிக்கிட்டு சரக்குனா சைடிஸா இருக்கானேன்னு அப்படின்னு பஞ்சா சொல்ல வேண்டியதானே? மூதேவி குடிக்க காசு வேணும்னு எப்படி எல்லாம் லீடு கொடுக்குது பாரு. கோயிலம்மா தான் கரெக்டா சொல்லிவிட்டாங்க. முதல்ல இவனுக்கு அதை எடுத்து கொடு. இங்க பாரு ராமலிங்கம், கரெக்டா சொதப்பாம பண்ணிரணும், புரியுதா? இதெல்லாம் நடக்காதுமா, கண்டிப்பா கொடுங்க. போயிட்டு வரவா? புனிதா, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. சரிப்பா, உங்களுக்கு இல்ல எனக்கு வேணாம், மாமாக்கு மட்டும். சரி. ஐயோ, ஏய் புனிதா, பாத்து வர மாட்டே? மா, நான் பாத்துதாம்மா வந்தேன். நீதான் பார்க்காம பரபரப்பா வந்துட்டு இருந்த. அப்படி எங்க அவசரமா போயிட்டு இருக்க? கோயிலுக்கு தாண்டி அவசரமா போயிட்டு இருக்கேன். என் மரகதம், கோயிலுக்கு தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பரபரப்பு டென்ஷன்லாம்? அதானே, ஏதோ நீ போய் ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி பரபரக்கிற. அங்க என்ன உனக்காக கலெக்டரா காத்துட்டு இருக்காரு? புனிதா, சும்மா இரு புனிதா.
ம். ஹம், அடியே வாயாடி, இன்னைக்கு கோயில்ல சிறப்பு பூஜை பண்றாங்க. அதுக்கு நான் சீக்கிரமா போகணும். லேட்டா போனா கலந்துக்க முடியாது. அதுக்குதான். இப்ப புரியுதா? இப்ப நான் போகட்டுமா தாயே? ம் சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆ. வர வர அம்மா போக்கே சரியில்லையேப்பா. நீ வேற ஏம்மா அவளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்க. நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. ம் சரிப்பா. கண்மணி, ஆ புறப்படலாமா? இல்லம்மா, ராமலிங்கம் அந்த பெரிய வீட்டு வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என் மாமியாக்காரி புறப்பட்டதும் எனக்கு ஃபோன் பண்ணுவான். அப்ப புறப்பட்டா போதும், உட்கார். அப்படியா? சரி சரி. கண்மணி வேற ஃபோன் பண்ணோம், என்ன அவங்கள காணா? சொல்லு ராமலிங்கம். மா, மரகதம்மா இப்பதான் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. ஆ சரி சரி. மா, என் மாமியாக்காரி கிளம்பிட்டாலாம். நாம அவளுக்கு முன்னாடி கோயில்ல போய் இருக்கணும். வா சீக்கிரமா போ. சீக்கிரமா வாமா, வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா. மா, நல்ல வேலை, அந்த மரகதம் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். சரி சரி, சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். நீ உட்காரு முதல்ல. பார்த்து மெதுவா வா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மா, என் மாமியார் வந்துட்டாளான்னு பாரு. நேரு பாத்துட்டு வரேன். கண்மணி, கண்மணி, உன் மாமியா வராடி. சரி சரி, வா வா வா, வந்து சீக்கிரமா உருளு. வா வா வா, படுத்து உருளு, வா. உருளு உருளு. ஓம் சக்தி. அம்மாவும் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்க பிரதட்சணை பண்றா. இதெல்லாம் பண்ற ஆள் இவ இல்லையே. நமக்கு என்ன, கண்டும் காணாம போயிட வேண்டியதுதான். பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. சம்மந்தி, என்ன சம்மந்தி இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? ஓ, நீங்களா? நான் கவனிக்கல. சரி, நான் வரேன். என்ன சம்மந்தி இது, இப்படி பட்டும் படாம ஒதுங்கி போறீங்க? உங்க மருமக வேண்டுதலுக்காக உடம்ப வருத்தி அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போறீங்களே.
ஓ அதுவா? கேட்டுட்டா போச்சு. என்ன வேண்டுதல் சொல்லுங்க. வேற என்ன சம்மந்தி, நீங்க என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. உங்க பொண்ணு நடந்துகிட்ட லட்சணம் அப்படி. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. அத்தை, எல்லாம் உங்களுக்காக தான் அத்தை. நீங்க விரக்தியோட இருக்கீங்களே, அதான் உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கட்டுமேன்னு குழந்தை உண்டாயிருக்கிறதா போய் சொன்னேன். இத பாரு, அத பத்தி பேச கூட எனக்கு விருப்பம் இல்ல. விடுங்க சம்மந்தி, என் பொண்ணு செஞ்சது தப்புதான். அதுக்குதான் நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்களே. செஞ்ச தப்ப மறந்து மன்னிச்சு என் பொண்ணு திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்களும் மாப்பிள்ளையும் மனசு இறங்குற மாதிரியே தெரியல. எங்களை எல்லாரும் கை விட்டுட்டீங்க. அதான் அந்த தெய்வமாவது கை கொடுக்கட்டும்னு அங்க பிரதட்சணம் பண்றா. அந்த அம்மன் தான் என் பொண்ணுக்கு நல்ல வழிய காட்டணும். அம்மனுக்கு செய்யற வேண்டுதலையாவது ஏமாத்தாம உண்மையா செய்யுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாத். ஓம் துர்காயை. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. ஒரு பிடி கொடுக்காமலே பேசிட்டு போறா பாரு. அடியே, சட்டுன்னு இறங்கி பேசிட்டா அவ கௌரவம் என்ன ஆவறது? கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு மாறுவா. சரி சரி, நீ ஊருல ஆரம்பி. நீ சும்மா ஒளறிட்டு இருக்காத. என்னால இதுக்கு மேலலாம் முடியாது. கை கால்லாம் வலிக்குது. ஒரு பக்கம் தலை வேற சுத்துது. ஏய் கண்மணி, இப்ப என்னடி பண்ண போற? என் மாமியாருக்காக தானே இந்த டிராமா. அவ வரும்போது உருண்டா போதும். அவ வராளான்னு மட்டும் எனக்கு நீ பார்த்து சொல்லு. கை கொடு. சரி, எழுந்துரு. மெதுவா. என்ன இப்ப பரவாயில்லையா? வா வா வா. பாரு. शीर्वशस्व आयुष्यम आरोग्यम आविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः तदमानं भवति सता यत्पुरुषत्सधेन्द्रिये आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घसुमङ्गले भव, सर्वाभिष्टसिद्धिरस्तु. என்னடி முடியலையா? மா, என் மாமியாக்காரி வராளான்னு பாரு. ஏய் கண்மணி, உன் மாமியாக்காரி வரா. ஊர்ல ஊர்ல படு. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. மா, என்னம்மா? அம்மா கொஞ்சம் இருங்க. ரெண்டு பேரும் என்னம்மா பண்றீங்க? அதுதான் சின்ன பொண்ணுன்னா வயசுல பெரியவளா இருக்கியே, உனக்காவது தெரிய வேண்டாம்?
என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. புரியாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆத்தாவை வேண்டிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணா ஒழுங்கா பண்ணணும். கொஞ்ச நேரம் உருள்றீங்க, கொஞ்ச நேரம் எழுந்து நடக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இந்த அம்மன் ரொம்ப துடியானவங்க. செய்யற தப்புக்கு தண்டனைய உடனே தருவா. ஒழுங்கா புரிஞ்சுகிட்டு வேண்டுதல நடத்துங்க. புரிஞ்சுதா? புரியுதுமா, நல்லா புரியுது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலைய பாருங்க. நல்லதுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வந்துட்டோம் நல்லது சொல்ல. ஷோ, இதுங்க வேற நேரம் காலம் புரியாம ஒரு பிளான போட்டு செய்ய விடுதுங்களா? எதையாவது பண்ணி சொதப்பிக்கிட்டு வா. என்ன பண்றீங்க? எதையுமே உண்மையா உருப்படியா செய்ய மாட்டீங்களா? சாமி விஷயத்துல கூடவா இப்படி? இல்ல இல்ல சம்பந்தி, அது ச்சே, இப்படி பாக்குற உங்க காரி துப்புற மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உண்மையா அங்க பிரதட்சணை பண்ணி கோயில 3 வாட்டி சுத்தி வாங்க. என்ன பாக்குறீங்க? சுத்துங்க. நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க சுத்தி முடிச்சதுக்கு பின்னாடி தான் நான் வீட்டுக்கே போவேன். ஆரம்பிங்க. சம்பந்தி, சுத்துங்க. அத்தை, என்ன பாக்குற? ஆரம்பி. ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சக்தி. முழுசா சுத்தி முடிக்கணும். நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. அம்மா, ஏமாத்திக்கிட்டா தெரியுறீங்க? உங்க 2 பேர் பெண்டையும் இன்னைக்கு கழுறேன்.